ஹாய் எவ்ரிவன். ராசியை மையமாக வைத்து ஒவ்வொரு ராசியின் சுபாவங்கள் என்ன, அவருடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன போன்ற விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது கன்னிராசி. நமது வீட்டில் ஒரு நபர் கன்னிராசியில் இருக்கிறார், அல்லது ஒரு கன்னிராசி நபரை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். எவ்வாறு நான் நடந்து கொண்டால் ஒரு நல்ல மேன்மையான அனுகூலமான பலன்கள் கிடைக்கும், பிரபஞ்சம் கன்னிராசிக்கு என்ன கொடுத்திருக்கிறது, அதை எவ்வாறு மேலும் மேம்படுத்தி கொள்வது போன்ற அனைத்து விவரங்களையும் இந்த பதிவில் நாம் விவரமாக காண இருக்கிறோம். காலபுருஷ ராசி என்பது மேஷத்தில் தொடங்குகிறது. மேஷ ராசியில் இருந்து 6ஆம் வீடாக இந்த கன்னிராசி என்பது வருகிறது. எந்த ஒரு ராசிக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல், ஒரு வித்தியாசமான விஷயம் என்னவென்றால், புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய புத கிரகம் கன்னிராசிக்கு ராசியாதிபதியாக வந்து கன்னிராசியில் அவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற ஒரு அந்தஸ்தை அடைகிறார். இது ஒரு பெண் ராசி. கன்னிராசியில் பிறக்கக்கூடிய பெண்கள் பொதுவாகவே பல விஷயங்களில் ஆதாயம் அடைகிறார்கள். தங்களது புத்திசாலித்தனத்தாலும் சாமர்த்தியத்தாலும் முரட்டு காளைகளை கூட இவர்கள் எளிதாக அடக்கி விடுகிறார்கள். கன்னிராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே புத்திமான்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் மிகவும் லாவகமாக நாசுக்காக சாதிப்பார்கள். தங்களது காரியங்களை சாதிப்பதில் இவர்கள் வல்லவர்கள். இந்த கிரகத்தின் காரகத்துவத்தை வைத்து பார்க்கும் பொழுது நிறைய இந்த டீச்சிங் தொழில் இருப்பவர்கள், ஆடிட்டிங், கணக்கு வழக்கு போன்ற விஷயங்களில் செயலர்களாக செயல்படுவதில் இவர்கள் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். சிறு சிறு உடல் உபாதைகள் என்பது இவர்களுக்கு அவ்வப்போது ஏற்பட்டாலும் இவர்கள் ஓயாது உழைப்பார்கள். உழைப்பின் மூலம் இவர்கள் ஏற்றம் பெறுவார்கள். பொதுவாகவே வாழ்வின் தொடக்கத்தில் இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் என்பது ஏற்படும், ஒரு நஷ்டம் என்பது ஏற்படும். அதை தவிடுபொடியாக்கிவிட்டு பிறகு இவர்கள் வாழ்வில் ஜெயித்து ஒரு உன்னத நிலைக்கு இவர்கள் வருவார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் சமாதானத்தில் தான் அதிகமான பிரியம், சண்டை என்ற விஷயங்களில் பொதுவாகவே இவர்களுக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. இந்த தாயா தாரமா போன்ற கஷ்டங்கள் எல்லாம் அதிகம் இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் சந்திக்கிறார்கள். பல பிரச்சனைகளை சாமர்த்தியத்தால் சமாளிக்கக்கூடிய நபர்கள் இவர்கள்தான். லைஃப் பார்ட்னர்கள் மூலம் அதிகமாக மேன்மை பெறக்கூடிய நபர்களும் இந்த கன்னிராசிக்காரர்கள். இவர்களுக்கு களத்திரஸ்தானாதிபதியாக வரக்கூடிய இந்த குரு பகவான் இவர்களுக்கு பாதகாதிபதி ஆனாலும், இந்த குரு பகவான் என்பவர் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறார். எதிர்ப்பாளினர்களால் அதிகமான தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடிய நபர்களில் கன்னிராசிக்காரர்களும் வருகிறார்கள். இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் விவரமாக நான் சொல்கிறேன். இந்த கன்னிராசி ஆண்களாக இருந்தால் பெண்களை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் என்ற கிரகம் ராசியில் நீசமடைகிறது. இதே சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சமடைகிறது. அங்கே ராசி அதிபதி நீசம். இந்த 7ஆம் இடம் என்பது காலபுருஷ ராசியான மேஷத்துக்கு 12ஆம் வீடாக வருவதனால் இவர்கள் இந்த சுக்கிரனுக்குண்டான காரகத்துவமான உல்லாசம், சல்லாபம், கேளிக்கைகள் போன்ற விஷயங்களில் நாட்டம் கொள்ளும் பொழுது இவர்கள் வலுவிழக்கிறார்கள். இதனால் இவர்கள் கொஞ்சம் நஷ்டத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த விஷயத்தை இவர்கள் நடு வயதில் தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம் என்று சொன்னாலும் மிகையாகாது. இதன் அர்த்தத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகமாக வேலையில் பழு என்பதும்
சேவை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு ஏற்படும். நிறைய எதிர்ப்பாளினர்களாலும் கூட்டாளிகளாலும் அதிகமாக வச்சு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இப்போ நான் சொன்ன இந்த 2 விஷயங்களிலும், அதாவது கூட்டாளிகளாக இருந்தாலும் அல்லது எதிர்ப்பாளினர்களாக இருந்தாலும், இவர்களுக்கு நிறைய லாஸ் என்பதை அவர்கள் கொடுத்து விடுவார்கள். இதனால் கடன் சுமைகளை இவர்கள் அதிகம் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இயற்கையாகவே காலபுருஷ ராசிக்கு 6ஆம் இடம் என்பது கடன், நோய், ருணம், சத்ரு, எதிரி போன்ற விஷயத்தை குறிகாட்டுவதனால் இப்பொழுது நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் கன்னிராசிக்கு ஏற்படும். ஆனால் இவர்கள் தங்களது புத்திசாலித்தனத்தை வைத்து இந்த அனைத்து விஷயத்தையும் தவிடுபொடியாக்கி பிறகு இறுதியில் ஜெயிப்பார்கள் என்பது கன்னிராசிக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விதி. மேலும் இவர்கள் தங்களது சொத்துக்களை குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் மிகவும் கஷ்டப்படுவார்கள். ஆனால் அதன் மூலம் அந்த குழந்தைகள் என்பவர்கள் அதிகமாக வெற்றி அடைவார்கள், அனுகூலம் பெறுவார்கள். பிறகு இவர்களுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய அந்த நன்றி உணர்ச்சி என்பது முழுவதுமாக கிடைப்பதில்லை. ஏனென்றால் இவர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் புத்திரஸ்தானத்தில் நீசம். இதனால் புத்திரர்களுக்குத்தான் அதிகமாக பலம், பலன் கிடைக்கும். அதற்காக இவர்கள் நிறைய விஷயங்களுக்கு தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு ஏற்படும். உள்ளுக்குள் உணர்வு பூர்வமாக நிறைய விஷயங்களை இவர்கள் தேக்கிக் கொள்வார்கள். மிகவும் இளகின மனம் படைத்தவர்கள். இவர்களை பார்க்கும் பொழுது ஒரு மென்மையான தோற்றம் என்பது வெளிப்படும். ஆனால் நாம் இவர்களுடன் நன்றாக பழகும் பொழுது உள்ளே இவர்கள் தேக்கி வைத்திருந்த அனைத்து விஷயங்களையும் வெளிப்படுத்தும் பொழுது கண் கலங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படும். ரொம்பவும் சிஸ்டமேட்டிக்காக செயல்படக்கூடிய நபர்கள். தீஸ் பர்சன்ஸ் ஆர் பேசிக்கலி வெரி கால்குலேட்டிவ், very good and very sincere. These people are very perfect in their profession also. தவறுகளை கண்டுபிடிப்பதில் இவர்கள் நம்பர் 1. ஒரு பேப்பரில் 100 கணக்கு, 200 கணக்கு, 200 பேங்க் ஸ்டேட்மெண்ட், 300 ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் எந்த இடத்தில் எந்த விஷயம் தவறு என்பதை துல்லியமாக இவர்கள் எடுத்து காண்பிப்பார்கள். These people are very dedicated and they are very hard working also. சில நேரங்களில் அந்த ஓவர் திங்கிங் என்பதே அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுப்பதாக காணப்படும். அதிகமான காதல் தோல்விகளை சந்தித்து தோழக்கூடிய நபர்களில் முதலிடம் வரக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். இதன் காரணம் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் என்று நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய தனிமையில் இவர்கள் அந்த நேரங்களில் காணப்படுவார்கள். ரொம்பவும் லோன்லியாக, யாரிடம் சில நாட்கள் பேசாமலும் கூட, நல்ல நண்பர்களை கூட தவிர்த்து இருக்க வேண்டிய சூழ்நிலையில் சில நாட்கள் இவர்கள் இருப்பார்கள். பொதுவாகவே இவர்கள் தங்களது புத்திசாலித்தனத்தாலும் இவர்களுடைய அந்த மென்மையான சுபாவத்தாலும் பலரால் விரும்பப்படுவார்கள். அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவம், மேலும் நகைச்சுவை உணர்வு இவர்களிடம் அதிகமாக உண்டு. வணிக சிந்தனை, அதாவது வியாபாரத்துக்கு தேவையான அந்த கன்சல்டேஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை இவர்களிடம் அதிகம் பார்க்கலாம். பொதுவாகவே இவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் பழகினவர்கள் போல், எங்கேயோ பார்த்தது போல் ஒரு சுபாவம் நாம் இவர்களிடம் காணப்படும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னொரு மெயினான விஷயங்கள் என்னவென்றால், இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்களது இல்லங்களிலேயே ஒரு லைப்ரரி வைத்திருப்பார்கள். அதாவது அந்த அளவுக்கு புஸ்தகம் இருக்கும். படித்துக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களில் இந்த கன்னிராசிக்காரர்கள் முதலிடம் வகிக்கார்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் படித்துக்கொண்டே இருப்பார்கள். இதையும் தவிர கன்னிராசிக்காரர்கள் மிகவும் சாமர்த்தியமாக எந்த ஒரு பிரச்சனையையும் மடக்கி விடுவார்கள். எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும், குற்றமாக இருந்தாலும் அதனை எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள்.
பிராணிகள் வளர்ப்பதில், பிராணிகள் மேல் அதிகமாக அன்பு காட்டுவதில் முதலிடத்தில் இருப்பவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். இவர்களை இன்னொரு விஷயம் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், புத்திரஸ்தானாதிபதி சனி 2ஆம் இடத்தில் உச்சம், அதே வீட்டில் இவர்களுக்கு சூரியன் நீசம். புத்திரஸ்தானாதிபதி சனி காலபுருஷனுக்கு மேஷத்தில் முதல் ராசியில் நீசம், அங்கே சனி உச்சம். நிறைய கன்னிராசிக்காரர்களின் குழந்தைகளும் குறிப்பாக அவரது தந்தைமார்களும் வெகு குறுகிய காலம்தான் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். இருவரும் அதிகம் தனித்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது. இவர்களது உடன் பிறந்தவர்கள் செவ்வாய் என்ற கிரகம் அஷ்டமாதிபதியாக வருவதனால் அதிகமாக உடன் பிறந்தவர்களாலும் இவர்கள் பொதுவாகவே மேன்மை என்பதை அடைவதில்லை. மேலும் இவர்கள் பொதுவாகவே சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இருப்பது, நுணுக்கமாக ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே இருப்பது, அனைவரையும் கட்டுக்குள் கொண்டு வருவது, மேலும் பல விஷயங்களை சாதகமாக உபயோகிக்க வேண்டும் என்பதில் இவர்கள் குறிப்பாக செயல்படுவார்கள். அதிலும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ராசியாதிபதி சந்திரன் என்பதனால் மிகவும் மென்மையாக பல தடைகள் வந்தாலும் அதனை உடைத்து சிறு வயதில் நடந்த சம்பவங்களை கூட நன்றாக ஞாபகம் வைத்திருப்பார்கள். நிறைய இந்த இயற்கை வைத்தியங்களில் எல்லாம் இவர்களுக்கு அதிகமான ஆர்வம் என்பது இயல்பாகவே காணப்படும். பலரது பலவிதமான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்பதில் இவர்கள் கெட்டிக்காரர்கள். நிறைய அந்த கவுன்சிலிங் செய்வது, மற்றவர்களுக்காக இறங்கி வருவது, இப்பொழுதெல்லாம் இந்த மகிழ்வித்து மகிழ் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அதைப்போல் மிகவும் நேர்மையாக சேவை மனப்பான்மையுடன் மற்றவர்களுக்கு சேவை செய்வது, நேர்மையாக நடப்பது, நேர்மையை எதிர்பார்ப்பது, அதிகமாக மற்றவர்களை தூக்கி கொடுப்பது. இப்பொழுது எனக்கு கீழ் 2 கன்னிராசி நபர்கள் வேலை செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதன் மூலம் அதிகமான நன்மைகளை நான் பெற முடியும். இதன் காரணம், இந்த கன்னிராசி என்பது 6ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாகவும் 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாகவும் வருகிறது. அதாவது ஜீவனத்துக்கு பாக்கியமாகவும் பாக்கியத்திற்கு ஜீவனமாகவும் வருவதனால் இவர்களை நான் வேலைக்கு அமர்த்தும் பொழுது இவர்கள் ஒரு ஏணி போல் செயல்பட்டு என்னை மேலும் மேலும் தூக்கிவிடக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. இதனால் இவர்கள் நன்றாக மற்றவர்களை தூக்கிவிட்டு பிறகு அவர்களிடமிருந்து ஏதோ ஒரு ஆதாயமோ அல்லது ஒரு நன்றியோ எதிர்பார்க்கும் பொழுது அந்த பயனடைந்தவர்கள் இவர்களுக்கு அந்த நன்றியையோ விசுவாசத்தையோ கொடுப்பதில்லை. இதனால் இவர்கள் ஏமாற்றம், சில நேரத்தில் பகை, இதனால் சில இடங்களில் வம்பு வழக்கு அல்லது பொருள் காணவில்லை, பணம் காணவில்லை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது. பட் எவ்வாறு இருந்தாலும் தீஸ் பீப்புள் ஆர் பேசிக்கலி நாலேஜபிள். அறிவுபூர்வமாக நாம் இவர்களை காண முடியும். எதையும் நிதானத்துடன் இவர்கள் பக்குவமாக கையாள்வார்கள். ஒரு உயர்நிலை புரிதல் என்பது இவர்களிடம் உண்டு. நல்ல குருமார்களாக, ஸ்காலர்ஸாக நாம் இவர்களை காண முடியும். எந்த பிரச்சனையையும் சில நேரங்களில் பெரிய விஷயங்களில் வெற்றி பெற்று விட்டு சின்ன விஷயங்களில் இவர்கள் கோட்டை விட்டு விடுவார்கள். எதை செய்ய வேண்டும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் எதை செய்தாலும் பெரும்பாலும் இவர்கள் ஆதாயம் என்பதை பெறுவதில்லை. ஒரு வாழ்வின் தொடக்கத்தில் ஒரு வேகம் இருக்கும், பிறகு நடுவயதில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பேரிழப்பு என்பது ஏற்பட்டு அதன் பிறகு இவர்கள் பக்குவமாகி தங்களை நிலைநிறுத்தி கொண்டு இவர்கள் இறுதியில் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் இவர்களுக்கு உண்டான நிதர்சனமான உண்மை. நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் நீசம் என்பதனால் இவர்களது சொத்துக்களை தங்களது குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் கொஞ்சம் போராட்டம் என்பது இவர்களுக்கு இயற்கையிலேயே அதிகமாகத்தான் இருக்கும். இவர்களுக்கு 3ஆம் அதிபதியை 8ஆம் அதிபதி
அதிபதியாக வருவதனால் உடன் பிறந்தவர்களால் கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் என்பதும் இவர்கள் வாழ்நாளில் சந்திப்பார்கள். மேலும் இவர்களது பித்துர்காரகன் சூரியன் 2ஆம் இடத்தில் நீசம், அஷ்டமத்தில் உச்சம் என்பதனால் இவர்களது தந்தை வர்க்கத்தால் இவர்கள் பெரும்பாலும் பெரிய ஆதரவுகள் என்பது பெற முடியவில்லை. சில நாட்கள் சிலர் தனித்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இவர்களது ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் என்பதனால் மற்றவர்கள் சொல் பேச்சு கேட்காமல் தங்களது புத்திசாலித்தனத்தை வைத்து கொண்டு தங்களை தாங்களே செதுக்கி கொண்டு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அடிகளையும் சந்தித்த பிறகு அனுபவ பாடங்களை எடுத்துக்கொண்டு இவர்கள் ராசியில் ஆட்சி உச்சம் என்பதனால் கண்டிப்பாக இவர்கள் சார்ந்த தொழில் மற்றும் துறையில் பின்னாளில் ஒரு நல்ல உச்சத்தை அடைந்து பலருக்கு முன்மாதிரியாக இருந்து பலரை வழி நடத்துவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கன்னிராசிக்காரர்கள் அனுகூலம் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு செய்வதும், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வதும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்கள் மரகத பச்சை என்ற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம். இதையும் தவிர இவர்கள் பச்சை மற்றும் ப்ளூ என்று சொல்லக்கூடிய வண்ணம், இந்த 2 வண்ணங்களையும் இவர்கள் உபயோகிப்பதன் மூலம் கண்டிப்பாக வாழ்வில் ஒரு நல்ல உயரத்துக்கு போக முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, உங்களது உறவுகளோ நட்புகளோ கன்னிராசியில் இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுடன் பகிர்ந்திடுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.